இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல பயிற்சி 3.1ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். நேத்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து செகண்ட் சம் பார்க்க போறோம். ரெண்டுமே சேம் தான், பட் கொஞ்சம் மட்டும் தான் மாடல் வந்து வித்தியாசம். இந்த ஒரு சமயம் பார்த்துட்டீங்கன்னா நேரியல் சமன்பாடுல வந்து உங்களுக்கு எந்த கணக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியும். இப்போ போன வீடியோ பார்க்காதவங்க வந்து வீடியோ பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த சமம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து போட்டிருக்கிறோம். ஸோ வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள நம்மளோட மெயின் நோக்கம் என்னென்னா, கொஞ்சமாக கணக்கை பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். நம்மளுக்கு அதுதான் நம்மளுடைய எய்மு. ஸோ அதனால தான் நம்ம வந்து முக்கியமான கொஸ்டினாக நம்ம வந்து சால்வ் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூலில் சார் நடத்துறது பிடிக்கல இல்லை புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 10th வந்து 90 above எடுத்து கண்டிப்பாக எடுத்துலாம். நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்களோ படிக்கலையோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். 5 மார்க்கில் 50 மார்க் வந்து கன்ஃபார்முங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் போடுறோம், 2 மார்க்கில் 20 மார்க் கன்ஃபார்மு. அப்போ 50 20 70 ஆச்சு. அடுத்த கிராஃப் ஒன்வேர்டு வந்து நம்ம நீங்கள் படிக்கிற பொறுத்து நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரி, வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள கொஸ்டின் பாருங்களேன். நேற்று உள்ள கொஸ்டின் வந்து x - 2y + z இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் 1/x 1/y 1/z அப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்படி இந்த மாதிரி வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1/x அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1/x வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/x வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/y வந்து பின்னு எடுத்துக்கிறேன், 1/z வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கணக்கில் எங்கெங்கெல்லாம் 1/x வருதோ அங்கெல்லாம் ஏன்னு போடுங்க, எங்கெங்கெல்லாம் 1/y வருதோ அங்கெல்லாம் பின்னு போடுங்க, எங்கெங்கெல்லாம் 1/z வருதோ அங்கே சின்னு போடுங்க. புரிஞ்சா? இப்போ உங்க 1/x வருது, அப்போ என்ன போடலாம்? ஏ போடலாம். -2 × 1/y தானே. அப்போ 1/yக்கு என்ன போடலாம்? பின்னு போடலாமா? அப்போ 2b + 4 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? நமக்கு எப்போ இங்கிலீஷ் லெட்டர் வந்து ஒரு சைடு இருக்கணும், நம்பர் வந்து ஒரு சைடு இருக்கணுமா? ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கணும். இப்போ அந்த 4 வந்து அங்கிட்டு கொண்டு போங்க. a - 2b = -4. இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதா, இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் 1/y னா என்னது? 1/y னா b. அடுத்து -1/z, -1/z னா என்னது? -c, c = +1, c = 0. எப்பவுமே என்ன சொன்னேன்? நம்பர் வந்து அந்த பக்கம் தான் இருக்கணும். ஸோ அதனால b - c மட்டும் வச்சுட்டு அந்த +1 அங்க கொண்டு போங்க, என்ன ஆகும்? -1 ஆகும். அப்போ b - c = -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ மூணாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்குமா? மூணாவது ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கு? 2z 2/z இருக்கா? அப்போ ரெண்டாம் நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. z ஓட வேல்யூ என்னது? c. அப்போ 2c + முதல் 3 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3 எடுத்து எழுதியாச்சு. 3 × 1/x தானே. அப்போ 1/x னா என்னது? ஏன்னு அர்த்தம். அப்போ 3a = 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம வந்து செக் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன்ல ab இருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல bc இருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல ac இருக்கு. அப்போ நமக்கு என்னென்ன உறுப்பு இருக்கு? a உறுப்பு இருக்கு, p உறுப்பு இருக்கு, c உறுப்பு இருக்கு. சரியா? அப்ப இந்த 3 உறுப்பு இருக்கு. அப்ப இந்த 3 ஈக்குவேஷனை முதல்ல வந்து தனியா எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? a - 2b = -4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? b - c = -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து a ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 3a + 2c = 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் எழுதியாச்சா? இப்போ அந்த 3 ஈக்குவேஷன்ல உள்ள என்னென்ன உறுப்பு இருக்கு? a உறுப்பு இருக்கு, p உறுப்பு இருக்கு, c உறுப்பு இருக்கு. இதுல ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து a வேல்யூவோ இல்ல b வேல்யூவோ c வேல்யூவோ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதாவது செக் பண்ணுங்களேன். இங்க உங்களுக்கு a - 2b இருக்கு. இப்போ இங்க ரெண்டாவது பெருக்கணும்னா 2b இருக்குமா? அப்ப 2b கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிட்டா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்ப அந்த ஈக்குவேஷன் வந்து ac ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். அதாவது
உங்களுக்கு வந்து ரெண்டு ஏபி ஈக்குவேஷன் கிடைக்கணும். இங்கே ஏ மைனஸ் 2b இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே 2a மைனஸ் 2b இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கணும். அதாவது ரெண்டுமே ஏபின்னு வர்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷனுமே பிசின்னு வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே ஏசி வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஈக்குவேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? a minus 2b is equal to minus 4. a minus 2b is equal to minus 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2b ன்னு வரும். அப்ப 2b க்கு நேரா போட்டுக்கோங்க. 2b அடுத்து minus 2c minus 2c is equal to minus 1 தானே. அப்ப ரெண்டால பெருக்கணும்னா minus 2 ன்னு வரும். முடிஞ்சா? இப்போ இதெல்லாம் அடி பெருமா? minus 2b plus 2b அடி பெருமா? இப்போ மிச்சம் என்னென்ன இருக்கு? a minus 2c is equal to இங்க உள்ள a அப்படியே எழுதணுமா? இங்க உள்ள minus 2c அப்படியே எழுதணுமா? c equal to minus 4 minus 2 தான் minus 6. இதுதான் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 கண்டுபிடிச்சோமா? ஈக்குவேஷன் நம்பர் 4ல என்னென்ன இருக்கு? a இருக்கு, c இருக்கு. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ல ac எங்க இருக்கு? இங்க இருக்கு, இந்த இருக்கு. அப்ப மூணாவது ஈக்குவேஷன் தான இருக்கு. அப்ப மூணாவது ஈக்குவேஷன் நாலாவது ஈக்குவேஷனையும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து a வேல்யூ கிடைச்சிரும் இல்ல c வேல்யூ கிடைச்சிருமா? இப்போ அப்படி போடுங்க பாப்போம். மூணாவது ஈக்குவேஷன் எழுதுங்க. மூணாவது ஈக்குவேஷன் என்னது? 3a plus 2c is equal to 14. இப்போ நாலாவது ஈக்குவேஷனை செக் பண்ணோம். ஏதாவது உறுப்பு வந்து அடிபுறமா இருக்கணும். a இருக்கு, இங்க 3a இருக்கு, அடி போகாது. இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு. அப்ப அடி போகுமா? அப்ப எதையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அந்த ஈக்குவேஷனை டைரக்டா எழுதணும்னாலே ஏதாவது c வந்து அடி போகும். அப்ப அந்த ஈக்குவேஷனை டைரக்டா எழுதுங்க. a minus 2c is equal to minus 6. இப்போ என்ன ஆகும்? இது அடி பெறுமா? இப்போ 3a 1 என்னது? 4a. 14ல 6 போனா எத்தனை? 8. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 1 நாங் 4 2 நாங் 8. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 2. இப்போ a வேல்யூ 2 கிடைச்சிச்சா? இப்போ நமக்கு a வேல்யூ கிடைச்சிச்சுனா இந்த இடத்துல a வேல்யூ போட்டோம்னா நமக்கு c வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ a = 2 என சமன்பாடு 4 இல் பிரதியிட. சமன்பாடு 4 என்னது? a minus 2c is equal to minus 6. இப்போ உங்களுக்கு a வேல்யூ என்னது? 2 இருக்கா? அப்ப a வேல்யூ வந்து 2 ன்னு போடுங்க. 2 minus 2c is equal to minus 6. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? c தானே தேவை. அப்ப c அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, நம்பர் அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப அந்த ரெண்டாம் நம்பர் அப்படியே இருக்குமா? இப்போ அந்த மைனஸ் இறங்கிட்டு வரும் என்ன ஆகும்? பிளஸ் 6 மாறும். c கொண்டு அந்த -2c அங்க போகும்போது +2c ஆ மாறும். அப்ப 6 எத்தனை? 8. 8 is equal to 2c. அப்போ 4 2 8 ஓ 2 2. அப்ப c ஓட வேல்யூ என்னது? 4. இப்போ உங்களுக்கு a வும் கிடைச்சிருச்சு, c வும் கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு c கிடைச்சிச்சுல. அப்ப c கிடைச்சனா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு b கிடைச்சுமா? அப்போ c is equal to 4 ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதிடுங்க. இப்போ இந்த சமன்பாடு வந்து ஈஸியான சமன்பாடு. சமன்பாடு 2. அப்ப சமன்பாடு 2ல பிரதிடுவோம். சமன்பாடு 2 இல் பிரதியிட. சமன்பாடு 2 என்னது? b minus c is equal to -1. இப்போ c ஓட வேல்யூ என்னது? 4 தானே. அப்போ b minus 4 is equal to -1. இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ தேவை? b வேல்யூ தானே தேவை. அப்போ b is equal to -1 plus 4. அப்போ b ஓட வேல்யூ என்னது? 3. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு and c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து நல்லா பார்க்கணும். உங்களுக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? x y z தான் கொடுத்தாங்க. அப்ப நம்ம எப்படி a வந்து என்ன எடுத்தோம்? a வந்து 1/x எடுத்தோமா? அப்போ a is equal to 1/x எடுத்தோம். a is equal to 1/x எடுத்தோம். b ஓட வேல்யூ என்ன எடுத்தோம்? 1/y ன்னு எடுத்தோம். c ஓட வேல்யூ என்ன எடுத்தோம்? 1/z ன்னு எடுத்தோமா? இப்போ a க்கு பதிலா என்ன பண்ணனும்? 2 போடணும்.
அப்போ 2 is equal to 1 by x. இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ தேவை? x வேல்யூ தானே தேவை. அப்போ x அங்கிட்டு கொண்டு வந்துருங்க, 2 அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ x equal to 1 by 2. முடிஞ்சா x ஓட வேல்யூ கிடைச்சு. இப்போ b ஓட வேல்யூ என்னது? 3. 3 is equal to 1 by y. இப்போ y அங்கிட்டு கொண்டு வந்துருங்க, y is equal to 1 by 3. அடுத்து c ஓட வேல்யூ என்னது? 4. 4 is equal to 1 by z. அப்போ z is equal to 1 by 4. அப்போ x ஓட வேல்யூ என்னது? 1 by 2, y ஓட வேல்யூ 1 by 3, z ஓட வேல்யூ 1 by 4. அவ்வளவுதான். நம்ம இந்த நேரியல் சமன்பாடுல x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான் இந்த क्वेश्चन ஆன்சர். இந்த क्वेश्चनல டிபிக்கல்ட்டான என்னது? இந்த இது உங்களுக்கு எடுக்க தெரியணும். இப்படி 1 by x னு வந்துட்டா நீ ஏத எடுக்கணும் அவசியம் கிடையாது. x எடுத்துக்கலாம், x எடுக்க கூடாது, x y z தவிர நீங்க எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம், எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா அந்த சமன்பாடை பார்க்கணும். ab ன்னு இருக்கு, வேற ஏதாவது ஈக்குவேஷன் ab இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே ab இல்ல. அப்ப நோன் ab ன்னு கொண்டு வரணும், அப்பலடா bc ன்னு இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வரணும், அப்பல நோன் ac ன்னு கொண்டு வரணும். நம்மளுக்கு எதுனே தெரியல, அதனால ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது ஈக்குவேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இதுல இதுல வந்து ac ன்னு கிடைச்சிச்சு. அப்ப ac வந்து எங்க இருக்குன்னு பார்த்தேன் சமன்பாடுல. சமன்பாடுல மூணாவது சமன்பாடா இருந்துச்சு. அப்ப அந்த ரெண்டு சமன்பாடை வச்சு a வேல்யூ கிடைச்சிச்சு. a வை ஒரு இதுல அப்ளை பண்ணேன், c வேல்யூ கிடைச்சிச்சு. c அப்ளை பண்ணேன், b வேல்யூ கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன், x y z ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. இவ்வளவுதாங்க இந்த क्वेश्चन. இதை தாண்டி உங்களுக்கு இந்த கணக்குல வந்து டவுட் இருக்கான்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அப்பதான் எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிட்டு போனா உங்களுக்கு யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை. ஸோ நீங்க சொன்னாதான் நாங்க எங்களுக்குள்ள தப்பை வந்து திருத்திக்க முடியும். ஸோ இதை தாண்டி வேற எதுவும் டவுட் இருக்காது. டவுட் இருக்கு, உங்களுக்கு வேற கணக்குல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க, அந்த கணக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. ஸோ நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறோம். நீங்கள் அனுப்புகிற சம் வந்து உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து கேட்குறது கூச்சப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணணும்னு தெரியாது, கேட்க தெரியாது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.